ஒரு காரியத்தை இந்த நாள் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். நன்றை கவனிங்கள். உங்களுடைய நேரத்திலே உங்களுடைய நேரத்தில் தேவன் இருந்தால் தேவனுடைய நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொன்னேன்? உங்களுடைய நேரத்தில் தேவன் இருப்பாரானால் தேவனுடைய நேரத்திலும் காலத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இது ஏதோ சும்மா எல்லாரும் செய்கிறபடியினாலே ஒரு செய்கிற கடமை அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். பாருங்களேன், பிரயோஜனம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு ஒரே காரணம் அவர் நம்மோடு இருப்பது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையான இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் பணம் பொருள் அல்ல, இயேசு என்னோடு இருப்பதினால் என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அடிக்கடி சொல்வதுண்டு, உங்களை பார்க்கிலும் வெளியே பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள் இல்லாத பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். உங்களை பார்க்கிலும் பணக்காரர்கள் வெளியே இருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களை பார்த்திலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நானும் நீங்களும் விசேஷித்தமானவர்கள். ஆமென். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்திலே அநேக காரியங்கள் உண்டு. தேவ சமூகத்திலே தன் நேரத்தை முதலீடு செய்தால் தேவனுடைய விளைச்சலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்லுகிறேன்? தேவ சமூகத்திலே தன் நேரத்தை முதலீடு செய்கிறவர்களே, தேவனுடைய விளைச்சல் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். சில இடங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. காரணம், இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு நேரம் கொடுக்காதபடியினாலே இன்னைக்கு வாழ்க்கையில தேவனை அனுபவிக்க முடியவில்லை. நான் ஒரு கசப்பான ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசானவன் நம்மை நம்ப வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களோடு இருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அவரை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது சொல்லி தெரியல? தேவன் உங்களோடு இருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அவரை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பிசாசு விரும்புகிறான். கடவுளே இல்லைன்னா நீங்க விழிப்படைவீங்க, அது அவனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க கர்த்தருக்கு கொடுத்த நேரத்தில் தான் தங்கி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாத ஒருவனுடைய நல்ல கவனிங்க, அவரோடு இருப்பதை தன் வாழ்க்கையிலே முதன்மையாய் தெரிந்து கொள்ளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கென்று ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். அது மிக சிறப்பானதாக இருக்கும், மகிமைக்குரியதாக இருக்கும். ஆனால் கடவுள் தனக்கு ஒரு மனிதனுக்கென்று கொடுக்கிற பிரத்யட்சமான நேரத்திலே கடவுளுக்கு நேரம் கொடுக்காதவுடைய இரண்டாவது அத்தியாயம் வீணான காலமாகவே போய்விடுகிறது. எல்லாருக்கும் 2 சாப்டர் இருக்கு தெரியுமா? ஹலோ, பார்ட் 1 இருக்கு, பார்ட் 2 இருக்கு. நீங்க பார்ட் 1ல நீங்க கர்த்தரோடு இருந்தால் பார்ட் 2ல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு தன் நேரத்தை கொடுக்கிறவர்களே, நீங்கள் இரண்டாவது பகுதி என்று உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக ஒன்றும் செய்வதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு நேரம் கொடுக்கிற எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை எடுங்களேன், ஒரு வார்த்தை எடுங்க. சங்கீதம் 42 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 42 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ரைட், வாசிப்போம் எல்லாரும். அதுக்கு முன்னுக்குள்ள மேலே உள்ள அந்த எடிங்கை வாசிங்க. கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் எனும் தாவீதின் சங்கீதம். ரைட். மானானது சொல்லுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்கள், 2ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அவர் தருகிற பணத்தின் மேல் அல்ல, அவர் தருகிற சுகத்தின் மேல் அல்ல, அவர் எல்லாம் தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறவர். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் கெஞ்ச தேவையில்லை, நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயமாய் தருவார்.
ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர். நீங்கள் கேட்காமலே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவன், உங்களை ஆசீர்வதிப்பதில் தன் இருதயத்திலே பிரியப்படுகிற ஒரு தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆனால் தேவ பிள்ளைகள் தன் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரம் காலத்திலேயே நீங்கள் தேவனுக்கு நேரம் கொடுப்பீர்களானால், கர்த்தர் வைத்திருக்கிற தன் காலத்திலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தில் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். தன் காலத்தை வீணடிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் தேவனால் பயன்படுத்தப்பட்டது இல்லை. இந்த வேதத்திலே பார்ப்பீர்களானால், தன் காலத்திலே தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்தவர்கள் தான் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். என் ஆத்துமா எங்க யார் மேல தாகமா இருக்குது சொல்லுங்களேன்? தேவன் மேல். ஜீவனுள்ள, சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் மேலேயே. தேவனுக்குள்ள கொஞ்சம் அப்படி சொல்லல, தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து எப்படி நல்ல கவனிங்களேன். தண்ணி இருப்பதனால தண்ணி குடிப்பீங்களா நீங்க? ஹலோ, இங்க ஒரு பெரிய பாட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். இங்க தண்ணி இருப்பதினால் நான் தண்ணீர் குடிப்பதில்லை, எனக்கு தாகம் இருப்பதினால் நான் தண்ணீர் அருந்துகிறேன். ஆமென். தாகத்தில் குடிக்கிறவன் ஸ்டைலை பார்த்துருக்கீங்களா? நல்ல தாகத்தில் தண்ணி கேட்டு வரும்பொழுது எப்படி இருக்கும்? ஸ்டைலாக குடிப்பாங்களா? இப்படி இப்படி டீ குடிக்கிற மாதிரி எடுத்தமால் மட 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 மடவென்று அடித்து அப்படித்தானே சொல்லுவோம். இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுறதுக்கு காரணம் தேவையில்லை. தண்ணீர் இருப்பதினால் யாரும் குடிப்பதில்லை. தாகம் இருக்கிறவர்களுக்கு தான் தண்ணீர் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் அவரோடு இருப்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் அவருக்காக எதையும் செய்வதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரே நமக்குள் இருந்து சகலவற்றையும் செய்கிறார். ஆமென். அப்ப தேவன் நல்ல கவனிங்கள். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரம் நீங்க என்ன செய்றீங்க? முதலீடு செய்கிறீர்கள், இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆமென். அப்படிதானே? முதலீடு செய்றீங்க. ஒரு கடையை திறக்கிற நேரம் முதலீடு செய்றீங்க. முதலீடு செய்த அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை. நீங்கள் முதலீடு செய்து செய்ய 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 ஒரு சில நாட்கள், வருடங்கள் போக போக வருகிறது. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே வண்ணமாக தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காலத்திலே நீங்கள் தேவனுக்கு நேரம் கொடுப்பது தான் முதலீடு. ஆமென் சொல்லுங்க. அதை சரியாக செய்தவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நல்ல அறுவடை வைத்திருக்கிறார். தாகமா இருக்கிற எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. தாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யார் மேல தாகமா இருக்கிறீங்க? தேவன் மேலில் தாகமாக இருக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் செடியா இருக்கிறேன், நீங்கள் நல்லா சொல்லுங்கள். நான் செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் செடியில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென். எப்படி நினைஞ்சிருக்கும் தெரியுமா? செடியும் கொடியும் எப்படி இருக்கும்? ஹலோ, செடியும் கொடியும் ஒன்றாய் பின்னி பிசைந்து ஒன்றோடு அப்படியே முறுக்கி போய் அப்படியே பிரிக்க முடியாமல் அது மிகவும் மிகவும் எப்பொழுதும் ஒன்றாய் இருக்கும். அதே வண்ணமாக எப்பொழுதும் கடவுளோடு தன் நேரத்தை செலவழிக்கிறவன், தன் ஆத்துமாவிலே தேவனை வாஞ்சிக்கிறவன், தாகமுடைய வாழ்க்கை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சீசன் வர்ற நேரம் கர்த்தர் உங்களை தானாக கனி கொடுக்க வைப்பார். ஆமென். கனி கொடுக்கிறீங்களா? வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 49. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? கவனிங்கள். இப்பொழுது இயேசுவை தன் தாய் தகப்பன் தேடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, என்னையா எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, டைம் இருக்கா? ஹலோ, பிரசாத்திர டைம் நிற்கிற ஒரு நாள் வரும். அதை எங்கள் அப்பாவாலை நிறுத்த முடியாது, எங்கள் அம்மாவாலை நிறுத்த முடியாது, என் பணத்தாலை நிறுத்த முடியாது. அந்த டைமில் ஒரு பார்ட் என்னுடையது, இன்னொரு பார்ட் என்னை படைத்தவருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்காகலாம் வாழணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், யாரும் உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமானவர்கள் அல்ல. இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமானவர். ஆமென். நீங்கள் உங்களோடு வாழுகிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமானா அதற்கு ஒரு மூல ஆதாரமாகிய ஒரு உறவு இருக்கிறது.
அவர்தான் உங்களுடைய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார் இந்த உலகத்தில். இயேசு சிலுவைக்கு போகும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? தன் தாயை பார்த்து, தாயின்னு சொல்லல, என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஸ்திரியே. என்ன சொல்ல வருகிறார்? ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் முறிந்து போகிற ஒரு நாள் வரும். ஆனால் என்னைக்கும் முறியாத ஒரு உறவு இருக்கு, அதுதான் பிதாவோடு இருக்கிற உறவு. உங்களோடு ஒரு உறவு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, இயேசுவை தேடுகிறார்கள். தேவாலயத்துக்கு போய் வரும் பொழுது தன் தாய் தகப்பன் இயேசுவை தேடுகிறார்கள். அதற்கு இயேசு சொல்ற, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது சொல்லுங்களேன், அறியீர்களா? அறியீர்களா? இயேசுக்கு எத்தனை வயசு தெரியுமா இதை சொல்லும் பொழுது? 12 வயது. இன்னைக்கு தேட வேண்டிய, ஒரே வீட்டுக்குள் ஒரே அறையில் எல்லோரையும் தேட வேண்டி இருக்கிறது. எல்லோரும் தொலைந்து போய் இருக்கிறார்கள். வலை அமைப்பில் வலை பின்னி பின்னி என்னமோ எல்லாம் நடக்குது பாருங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பார்கள். ஆனால் தேட வேண்டும், உறவுகளை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். இயேசு காணவே இல்லை. எங்கே இருக்கிறார் இயேசு? எங்கே நேரம் கொடுக்கிறீர்கள்? விளையாட்டு என்று நினைக்க வேண்டாம். நான் திரும்பி சொல்லுகிறேன், இன்று நீங்கள் நேரம் கொடுத்ததுதான் கர்த்தர் நாளைக்கு உங்களோடு இருக்க போவது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் இருக்கிறது. தன் காலத்தை நேரத்தை வீணடிக்கிறவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழவே முடியாது. இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு எல்லா இடத்துலையும் பிரித்து வச்சிருக்கிறான் தெரியுமா? எதில்? ஒரு சிலரை கேமில் வச்சிருக்கிறான், ஒரு சிலரை ஸ்போர்ட்ஸில் வச்சிருக்கிறான், ஒரு சிலர் அரசியலில் வச்சிருக்கிறான். வேற என்ன இருக்கிறது? எல்லாவற்றிலும் பிடித்து அவன் அங்கே ஒவ்வொரு இடத்திலே வைத்து கடவுளுக்கு நேரம் கொடுப்பதெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் நேரம் அல்ல, எதிர்கால தேவ சித்தமும் கர்த்தர் உங்களுக்காக வைத்த அந்த கனி தருகிற வாழ்க்கையும் தான் பிசாசு கொள்ளையடிக்கிறான். கடவுளோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க முதல் நேரம் கொடுக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு மட்டும்தான். இயேசுவுக்கு வாழ்க்கையில் 2 காரியம் இருந்தது. ஒன்று அவருடைய நேரம், இன்னொன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம். சொல்லுங்க, ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், ஒன்று உங்கள் நேரம், இன்னொன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அவரது வாழ்வில் ஊழியம் செய்ய ஒரு கால ஆண்டு கொடுத்திருந்தார் பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நல்ல கவனிக்கணும். 33.5 வருஷம் தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? நல்லா சொல்லுங்கள். 33.5 வருஷங்கள் தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆனால் 30 வருஷங்கள் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே என் இயேசு நின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அதிகமாய் 30 வருஷம் யாரோடு செலவழிச்சார் தெரியுமா? அம்மா அப்பாவோட அல்ல, அதிகமாய் வீட்டில் இருந்தார். ஆனால் அவர் மிக நெருக்கமாய் இருந்தது தன் பிதாவோடு நெருக்கமாய் இருந்தார். தன் பிதாவுக்கு அவர் நேரம் கொடுத்தார். அவர் தனிமையில் இருந்த காலத்திலே அவர் என்ன செய்தார்னா, பிதாவோடு ரொம்ப பிஸியா இருந்தார். சொல்லுங்க, யாரோட பிஸியா இருந்தாரு? நீங்க யாரோட பிஸியா இருக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, நீங்க பிஸியா இருக்கீங்களா? பசியா இருக்கீங்களா? 9:30 ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பாட் வந்துச்சு பாருங்க. இயேசுவை பிதா ரொம்ப பிஸி ஆக்குனாரு, ரொம்ப வெயிட்டான ஒரு லைஃப் கொடுத்தார். ஒரு இயேசு தான். அந்த 3.5 வருஷம் அந்த இயேசு செஞ்சது தான் இன்னைக்கு வரைக்கும் நானும் நீங்களும் நிற்கிறதுக்கு காரணம். அந்த இயேசுவை அறிவதற்கு காரணம். ஆமென். அதன் பிறகு அவர் பிதாவின் சித்தத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தனிமையில் இருந்த காலத்திலே இயேசு யாரோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா, பிதாவோடு நேரம் செலவழித்தார். ஆமென் சொல்லுங்க. 3.5 வருடம் ஆரம்பித்த அவருடைய 2வது அத்தியாயம், ஒரு நிமிஷம் கூட அவர் சும்மா இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அதிகமான நேரம் தேவனோடு நேரம் செலவழிப்பவர்கள் மட்டும் வரும் நாட்களில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் அவருக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கான அவருடைய நேரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் அவருக்கான உங்கள் நேரத்தை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கான அவரது நேரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நாம் அவரோடு இருப்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? கடவுளோட நேரம் செலவழிக்கிறீங்களா? இன்றைக்கு 1 மணித்தியாலம் கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் மேல் தாகமாக இருப்பவர்கள் மிக குறைவு. ஆனால் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறார்கள்.
முதல் அத்தியாயம் கர்த்தரோடு இருந்து கொண்டால், இரண்டாவது அத்தியாயம் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரோடு இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரோடு இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் நேரத்திலே, இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பினதை செய்வீர்கள். ஆனால் உங்களை படைத்தவர் விரும்பினதை உங்களால் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீங்கள் படர வேண்டிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? படர வேண்டும். சொல்லுங்கள். எங்க படரணும்? எங்கெங்க படரணும் சொல்லுங்களேன். எங்க படர்ந்து இருக்கிறீங்க? சில பேரை சில சீட்ல இருந்து எழுப்பவே முடியாது தெரியுமா? டைம் போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, டைம் போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் பாச பிரசங்கம் பண்ணலாம். அப்படியா? கர்த்தர் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாத்திரா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்பா வாலிபர்களே, வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசினார். ஆனால் எல்லோரும் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் ஒருவன் இருக்கிறான், எல்லோராலும் மறைக்கப்பட்டவன், மறந்தப்பட்டவனாக கூட இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு தன்னுடைய காலத்தை நேரத்தை கொடுக்கிறவர்கள் ஒரு காலத்தால் தேவனால் மறைக்கப்பட்டவர்கள், ஆனால் ஒரு காலத்தால் தேவனால் பிரமாண்டமாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனால் பிரமாண்டமாய் உயர்த்தப்படுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய சக்திக்கு உங்களுடைய பலனுக்கு மிஞ்சி கர்த்தர் உங்களுக்கு ஒரு 2வது அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது யாருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? தன் நேரத்தை வீணடிக்கிறவர்களுக்கு அல்ல. உலகத்திலே தன் நேரத்தை வீணடிக்கிறவர்களுக்கு அல்ல. தன்னுடைய உறவுகளுக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தேவனை மறக்கிறவர்களுக்கு அல்ல. முதல் நேரத்தை தன் படைத்தவருக்கு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்ன செய்தான்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு சர்ச் வாரதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு சில பாருங்க, வாலிபர்கள் எல்லாம் எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க. சபையில தான் இருப்பீங்க வாலிபர்களே. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் கர்த்தரோடு தான் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் தான் இருப்பீர்கள். இதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு சபையில் அநேகர் இருக்கிறார்கள், தன் நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் தன் எதிர்காலத்தை தன் இஷ்டப்படி வாழுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் யோசுவா அப்படிப்பட்டவன் அல்ல. முதலாவது அவன் தேவ சமூகத்திலே பிரியாதிருந்தான், தேவ சமூகத்திலே தாகமாய் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த தேசத்துக்கு ஆண்டவர் இரட்சகனாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு லைஃப் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமென். அவருக்கு நேரம் கொடுக்கிறதுல முதலாவது நேரம் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. காலையில் எழுமுனே நான் முதலாவது மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா சோத்தை தேடுகிறது. அப்படியா? இன்னைக்கு ரொம்ப பேர் எழும்புற நேரமே சட்டியை எடுத்து அடுப்பில் தான் வைக்கிறீங்க. நீங்கள் இல்லை, நான் வெளியில் உள்ளவங்களை சொன்னேன். சில பேர் அப்படி தான், நைட்டுக்கே எல்லாம் மெனு ரெடி தெரியுமா, ஃப்ரிட்ஜில் வெட்டி எல்லாம் வச்சுட்டு காலையில் எலும்புனோடே சோத்தை தான் கிண்டி வைக்கிறது அடுப்பில். இப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. யோசுவா எல்லாரும் போயிட்டாங்க, ஆனால் அவன் மட்டும் ஆசாரிப்பு கூடாரத்தை, அந்த பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு நாள் வந்தது, அங்கிருந்த எல்லா வாலிபனை பார்க்கிலும் முதல் தரமான வாலிபனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அந்த செகண்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அது நீங்கள் நினச்சி உங்கள் உழைப்பில் உங்கள் ஆசீர்வாதம் குடும்ப பரம்பரையில் வாழ்றது இல்லை, அது கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி வாழ்க்கைக்கான ஆயத்தம் தான் அந்த வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நேரம் கொடுங்க. இல்லை என்றால் உங்கள் எதிர்காலம் வீணாய் போய்விடும்.
எதிர்கால தேவ சித்தம், தேவ திட்டம் வீணாய் போய்விடும். இங்க அநேக வாலிபர்கள் இருக்கிறீர்களே, தயவு செய்து சொல்லுகிறேன், வீணான காரியங்களுக்கு நேரம் கொடுக்காம முதலாவது கர்த்தருக்கு நேரம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வாலிப பிள்ளைகளை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல. என்னென்னும் எல்லாம் பண்றாங்க பாருங்க. ஆமென். வாலிபர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி ஒரு வாலிபனை தேடலுமா? நான் சர்ச்சுக்கு வர நேரம்லாம் இங்கே உட்காந்து ஜெபிக்கிற ஒரு வாலிபனை பார்க்கலாமா? ஹலோ, காணோம். வீட்டாக்களே வலை போட்டு தேட வேண்டிய, சில பேர் வீட்டுக்கு வரதே 11 மணிக்கு. யோசுவாக்கள் எழும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பலத்தில் ஒரு நாள் ஓட முடியாது, நிற்க முடியாது. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் மௌனமாய் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.